மௌனம் பொன். இந்த கதை ஜெயபாலுடன் தொடங்குகிறது. அவர் கிராமத்தில் ஒரு கடையை வைத்திருந்தார். ஆனால் ஜெயபால் எந்த பொருட்களையும் விற்கவில்லை. அவர் ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் அவரது ஆலோசனைகள் நல்லவை என்று மக்கள் நம்பினர். அவர் ஜோதிடரா, குறி சொல்பவரா, இல்லையெனில் மந்திரவாதியா? ஒருவர் கூறுவார், அவர் இவற்றில் அனைத்திலும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஒரு நாள் பணக்கார வணிகரான விக்ரம் ஒரு முக்கியமான பயணத்திற்கு முன் ஜெயபாலிடம் ஆலோசனை கேட்க வந்தார். ஜெயபால் அதிகமாக எதையும் பேசவில்லை. அவர் விக்ரமின் உள்ளங்கையை அமைதியாக பார்த்தார். பின்னர் ஜெயபால் 3 இலையடிகளை விக்ரமிடம் கொடுத்து அதற்காக 100 வெள்ளி நாணயங்களை பெற்றார். கடை வெளியே வந்த விக்ரம் இத்தனை பணத்திற்கு மதிப்புள்ள ஆலோசனைகளா என நினைத்து அவற்றை படிக்கத் தொடங்கினார். முதல் இலையடியில், பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது நடந்ததை உங்கள் மனைவியிடம் சொல்ல வேண்டாம். இரண்டாவது இலையடியில், பயணம் செய்யும்போது சாலையோரத்தில் சாப்பிட வேண்டாம். மூன்றாவது இலையடியில், விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். முட்டாள்தனமான பந்தயங்களில் ஈடுபடாதீர்கள். இதில் விசேஷம் எதுவும் இல்லை என்று நினைத்தாலும் விக்ரம் அந்த ஆலோசனையை பின்பற்ற முடிவு செய்தார். மறுநாள் காலை அதிக பணத்தை எடுத்துக்கொண்டு விக்ரம் பயணத்தை தொடங்கினார். நண்பகலில் அவர் சாப்பிட நினைத்து சாலையோரத்தை தவிர்த்து காட்டுக்குள் சென்று ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்தார். சூடு மற்றும் சாப்பாட்டின் சோர்வு காரணமாக அவர் விரைவில் தூங்கிவிட்டார். நேரம் அதிகம் போய்விட்டதாக உணர்ந்து விக்ரம் அவசரமாக எழுந்தார். அவர் தன் தங்கப்பையை மரத்தின் கீழே மறந்துவிட்டதை உணர்ந்து அங்கே திரும்பி பாய்ந்தார். அது அப்படியே இருந்ததை பார்த்து அவர் நிம்மதியடைந்தார். ஜெயபாலின் ஆலோசனை சரிதான் என்று விக்ரம் நினைத்தார். அவர் அருகிலிருந்த கிணற்றில் தண்ணீர் குடிக்கச் சென்றார். அங்கு அவர் காலால் தவறி ஒரு சிவப்பு பழத்தை தட்டினார். பழச்சாறு அவரது காலில் பட்டதும் நீண்ட நாட்களாக இருந்த சிரமம் சற்றே குறைந்தது போல ஒரு இலகுவான உணர்வு ஏற்பட்டது. அந்த பழத்தில் ஏதோ தனித்துவமோ நன்மையோ இருக்கலாம் என்று எண்ணி அதை அவர் கிணற்றருகில் புதைத்தார். வணிகப் பயணம் நிறைவேறியபின் அவர் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார். ஆனால் ஜெயபாலின் அறிவுரையை நினைத்து மனைவியிடம் எதையும் சொல்லவில்லை. வீடு வந்தபோது அவரது மனைவி பரபரப்புடன் ஓடி வந்தாள். ராஜாவுக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு அசௌகரியம் குறைய வழி தேவைப்படுகிறதாம். அதை குறைக்க யாரேனும் உதவினால் பெரிய பரிசு தருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டவுடன் விக்ரமுக்கு அவர் புதைத்திருந்த பழம் நினைவுக்கு வந்தது. அது தனது காலில் சிறு நிம்மதி கொடுத்த நினைவு வந்ததால் அதுவே ராஜாவுக்கும் ஒரு ஆறுதல் தரக்கூடும் என்று அவர் மனைவியிடம் சொன்னார். அடுத்த நாள் அதை எடுத்து வர ஓடிச் சென்றார். இந்த செய்தியை அவரது மனைவி அண்டை வீட்டுக்காரியிடம் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். அண்டை வீட்டுக்காரி அதை கணவரிடம் சொன்னாள். அவர் உடனே அதை பயன்படுத்தி பரிசு பெறலாம் என திட்டமிட்டார். அவர் விக்ரத்தை சந்திக்கும்போது விக்ரம் பெருமையாக, நாளை நான் ராஜாவுக்கு உதவப் போகிறேன் என்று சொன்னார். நானே ராஜாவுக்கு உதவும் என்று அண்டை வீட்டுக்காரர் சிரித்தார். விக்ரம், அப்படி செய்கிறாயானால் என் வீட்டில் நீ முதலில் தொடும் பொருள் உனது என சவால் விட்டார். நான் தோற்றால் என் வீட்டில் நீ தொடும் பொருள் உனக்கு சொந்தம் என்று அண்டை வீட்டுக்காரர் ஒப்புக்கொண்டார். விக்ரம் மறுநாள் காலையில் பழத்தை எடுக்க ஆவலுடன் கிளம்பினார். விரைவில் கிராமவாசிகள் ஓடி வந்து ராஜாவுக்கு சற்று நிம்மதி கிடைத்ததாக கூறினர். அவருடைய அண்டை வீட்டுக்காரர் அரசவையில் ஏதோ செய்ததாகவும் சொன்னபோது விக்ரமின் நம்பிக்கை சிதைந்தது. அவர் ஜெயபாலின் ஆலோசனையை பின்பற்றாததை உணர்ந்தார். இதற்கும் மோசமாக அவர் அண்டை வீட்டுக்காரருடன் செய்த முட்டாள் பந்தயம் நினைவுக்கு வந்தது. அவர் வீட்டிற்குள் நடந்து வந்து முதல் பொருளை தொடும்படியிருந்தால் அது அவரது நகைகள் இருக்கும் பெட்டகமாக இருக்கும் என கருதி விக்ரம் பதட்டமடைந்தார். ஒருவேளை ஜெயபால் உதவ முடியும் என நினைத்து அவர் ஜெயபாலின் கடைக்கு ஓடினார். அங்கே தனது கவலைகளையெல்லாம் கூறினார். ஜெயபால் அமைதியாக கேட்டு ஒரு புன்னகையுடன் உதவ தயாரானார். ஜெயபால் விக்ரமின் வீட்டிற்கு வந்து பெட்டகத்தை மாடிக்கு மாற்றச் சொன்னார். அவர் அண்டை வீட்டுக்காரர் எளிதாக ஏறுவதற்கு ஏணியை அங்கேயே இருக்கச் சொன்னார். அண்டை வீட்டுக்காரர் விரைவில் உள்ளே வந்தார். அண்டை வீட்டுக்காரர் பெட்டகம் மேலே இருப்பதை பார்த்தவுடன் ஏணியை ஏறத் தொடங்கினார். அவர் பாதி ஏறுவதற்குள் ஜெயபால் அவரை நிறுத்துமாறு கத்தினார். நீ வெற்றியை ஏற்கனவே எடுத்துக்கொண்டாய் என்றார் ஜெயபால். இந்த வீட்டில் நீ முதலில் தொட்டது அந்த ஏணிதான். அதுதான் உன் பரிசு. அண்டை வீட்டுக்காரர் விரக்தியுடன் ஏணியை எடுத்துக்கொண்டு சென்றார். விக்ரம் நிம்மதியடைந்தார். அவர் இழந்தது ஒரு பழைய ஏணியே, ஆனால் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார். மௌனம் புத்திசாலித்தனத்தைப் போல் விலைமதிப்புள்ளது. மௌனம் பொன். அமைதியாக இருப்பது பல பிரச்சினைகளை தவிர்க்கிறது.